ஹலோ பசங்களா, NCERT படிச்சா மட்டும்தான் நம்ம கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் தோ உங்களுக்கு அது கதையா தெரிஞ்சிருந்தாலும். ஓகே, அப்ப NCERT எப்படி படிக்கிறது மேம்? பிகாஸ் NCERT இஸ் இம்பார்ட்டன்ட், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க நீட் 2026க்கு அப்படின்னு நான் சொல்லலாம். சொன்னாலுமே நம்ம படிக்க எடுத்து வச்சோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்கு. பிகாஸ் ஒரு பேராகிராஃப்க்கு இன்னொரு பேராகிராஃப்க்கு ரொம்பவே வந்து கனெக்ஷன்ஸ் இருக்காது. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட் ஃபுல்லாக லைன் பை லைன் உட்காந்து படிச்சு எழுதணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் சில டைம் வந்து அவங்க வேர்ட் ஃபார்மேஷன்ஸ், நம்மளுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் புரியாமல் இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி மேம் டேலி பண்ணலாம்? நான் NCERT படிக்கிறதுக்கு ஈக்விவலண்ட்டாக நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் பசங்களா. பிகாஸ் இந்த ஒரு செஷன் உங்களோட NCERT ப்ரிப்பரேஷனோட லெவலை மாற்ற போகுது. அதனால என் வரைக்கும் கவனிங்க பசங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூர் நீட் 2026. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் வந்து NCERT இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணு, நம்மளுக்கு 2026க்கு நிறைய டைம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்க. அந்த செஷனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் NCERT ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்துமே NCERTயில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றது வந்து காமன். ஆனால் அதையும் தாண்டி புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வர்றப்போ தான் நம்ம பயந்துடுறோம். ஸோ அந்த க்ரைட்டீரியாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஓகே, ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. ஏன்னா உங்களை ஃபுல்லாக வந்து வெல் ப்ரிப்பேர்டாக மாற்றுறதுக்காகத்தான் நம்ம இந்த 1 year ஃபுல்லாக நம்ம Xylem தமிழ் சேனலில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் நான் உங்கள் ஷோபி மேம், யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், ரைட்? ஓகே, அண்ட் அது கூட சேர்த்து நம்ம மாரா பேட்ச்ல நிறைய ஸ்காலர்ஷிப்ஸோட நம்ம மாரா ரிப்பீட்டர்ஸ் ஹைப்ரிட் ப்ரோக்ராம் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல நடக்குது பசங்களா. ஸோ நீங்க டக்குன்னு போய் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு சீட்டை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, மறந்துடாதீங்க. ஏன்னா இட் இஸ் அ வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தான் கிட்டத்தட்ட 2000+ டாக்டர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கு. ஓகே, நீங்க அடுத்த செட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாராஸ் கோனா பி அ வெரி குட் மேட்ச். சப்போஸ் இல்லை மேம், நான் வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இல்லை, ஆனாலும் எனக்கு வந்து Xylemல படிக்கணும்னு ஆசை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே இருக்கு நம்மளோட வெற்றி பேட்ச். ஸோ வெற்றி பேட்சஸ்ல இங்க ஆன்லைன்ல நாங்க எல்லாரும் தான் பசங்களா கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்க யூ நோ ஹவு வி பீப்புள் ஆர் அண்ட் யூ நோ வாட் இஸ் கோனா காஸ்ட். அதனால டேக் அ கிரேட் டெசிஷன். ஓகே, அது போக கிளாஸ் 11th பசங்களுக்கு தலா ப்ரோ இருக்கு. இது வந்து ஆஃப்லைனில் வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். கிளாஸ் 11th நீங்கள் படிச்சுக்கிட்டே ஈவினிங்கில் வந்து நீங்கள் போர்ட்ஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதுவே நான் வந்து ஆன்லைனில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மேம், ஸோ நான் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நம்ம தளபதி பேட்ச் இருக்குது பசங்களா ஆன்லைனில். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருக்கீங்களோ அவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இல்லை நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது நம்மளோட தளபதி ப்ரோ. இது ஆஃப்லைனில் மட்டும் கிளாஸ் 12th நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் ப்ளஸ் போர்டு எக்ஸாம் கோச்சிங். ஓகேவா பசங்களா? உங்களுக்கு நம்ம சென்டர்ஸ் தெரியும், அங்கே இது நடக்கும். அண்ட் மேம் நான் ஆன்லைனில் தான் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு பசங்களா. ஸோ கெட் 500% ஆஃப். உங்களோட கோர்ஸ் ஃபீலேருந்து 500% ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, எஸ். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறது மூலியமா உங்களோட டவுட்ஸ், உங்களோட என்கொயரிஸ் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும் பசங்களா. ஏன்னா Xylem இஸ் நாட் 1 or 2 year old. இட் இஸ் லைக் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி இயர் கீப் ஆன் இம்ப்ரூவைசிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ராங்காக வந்து மிஷன் அண்ட் விஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால இஃப் எவ்ரி திங் ஃபீல்ஸ் ரைட் தென் யூ பீப்புள் கேன் டூ இட். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட், இது ஒரு நார்மல் 2022 நீட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் வி பீப்புள் நோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு டைமென்ஷனும் இல்லை யூனிட்டும் இல்லை அப்படின்னு. யூனிட்ஸ் இருக்கு பட் நாட் அ டைமென்ஷன், ரைட்? பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறப்ப ரேடியன்ஸ் இருக்கும் பட் டைமென்ஷன்ஸ் கிடையாது, ரைட்? அப்போ இது எங்கிருந்து மேம் எடுத்திருக்காங்க அப்படின்னா இது உங்களோட NCERTயோட ஒரு ஸ்னிப் பசங்களா. ஓகேவா, புக்கில் இருந்து எடுத்து ஸ்னெப். ஸோ இந்த காலமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூ பீப்புள் கேன் ஃபிகர் அவுட் பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் எல்லாம் கொடுத்துட்டு தீஸ் ஆர் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, யூனிட் இருக்கு நம்ம பிளேன் ஆங்கிளுக்கு, தட் இஸ் ரேடியன் இருக்கு. அதுவே சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்டிரேடியன் இருக்கு, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு டைமென்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க,
ரைட்? அப்ப இந்த மாதிரி என்சிஆர்டில இருந்து பிசிக்ஸ்ல வரக்கூடிய கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் அண்ட் கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் ஆர் மோர். ரைட்? அப்ப கிராஃபிக்கல் கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டி கிராஃப் கேட்டிருக்காங்க, பொசிஷன் அண்ட் டைம் கிராஃப் கேட்டிருக்காங்க. இந்த டைம் கிராஃபோட ஆரிஜின் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு, ஃபிகர் 2.2. நீங்க போய் உங்க புக்ல கூட எடுத்து பார்க்கலாம். பிகாஸ் ப்ரூஃபோட பேசினா மட்டும்தான் பசங்களா தட் வில் ஒர்க். சும்மா ஒரு மித்ல சொன்னா அது ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க, see this, இதுவும் வந்து ஒரு நீட் 2022 question. okay, it is a match the following question. can you believe it? இதுவும் நம்ம என்சிஆர்டில கொடுத்திருக்க ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி டேபுலர் காலம்ல இருந்து அப்படியே வந்திருக்கு பசங்களா. சேம் டு சேம் ஈவன் அந்த ஆர்டர்ஸ் கூட மாறல, அப்படியே கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பாருங்க பார்க்கலாம். இங்க இது பார்க்குறப்ப நீட் 2024ல நிறைய என்னமோ கேட்ட மாதிரி இருக்கு. ஃபோட்டோனோட எனர்ஜி, ஃபோட்டோனோட வெலாசிட்டி, ஃபோட்டோனோட மொமெண்டம் அப்படின்னு நிறைய கொலிஷன் பத்தி, டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்டு, ஃபோட்டான்ஸ் பர்சஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப இது வந்து பாசிட்டிவ், இது வந்து உண்மை கிடையாது. ஃபோட்டான் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, இட் இஸ் நாட் அ சார்ஜ். ரைட்? அப்ப இவ்வளவு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்ல ஏபிசிடி எல்லாமே உண்மை அப்படிங்கிறது தெரியும். இதை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்மரியில இருந்து தான் பசங்களை எடுத்திருக்காங்க. ஸோ அதோட எனர்ஜி பத்தி பேசியிருக்காங்க, அண்ட் சி மொமெண்டம் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஃபோட்டான் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், டிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொலிஷன், டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, இட் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ மேம் நான் என்சிஆர்டியில் என்னதான் மேம் படிக்கணும், இதெல்லாம் எங்கே மேம் ஆக்சுவலி இருக்குது? நானும் என்சிஆர்டி படிக்கிறேன், ஆனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சம்மரைஸ் பண்ணுறதுக்குள்ளாரையே நான் வந்து விட்டுறேன். எப்படி மேம் அது நான் என்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்க என்சிஆர்டி படிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டடி பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அண்ட் சம்மரி. ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி ஒரு 2 பேஜ்ல வந்து சம்மரி அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா யூனிட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது போக நம்ம இங்கே முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மாதிரி டேபுலர் காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கறது மூலியமா, நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது மூலியமா இட் இஸ் கோனா பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ரைட்? ஸோ லைக் செமிகண்டக்டர்ஸ் இங்க பாருங்க 2023ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரிப்பிள்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணணும். ரெக்டிஃபையர் இஸ் நத்திங் பட் யுவர் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது தெரியும். அதுவும் பாருங்க, திஸ் இஸ் அ ஸ்னிப், சேம் அதே தான் பாருங்க. ஃபில்டர் அவுட் ஏசி ரிப்பிள்ஸ் இஸ் கால்ட் ஃபில்டர்ஸ். யாரு? நம்மளோட கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் அக்ராஸ், எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்சிஆர்டி படிக்கணும் அப்படிங்கிறது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் சம்மரி மட்டும்தான். ஓகே, அது போக நான் வேற ஏதாச்சும் படிக்கணுமா மேம் அப்படின்னா நீங்க அப்படியே ஒவ்வொரு பேஜா ஸ்கிம் பண்ணுங்க, சும்மா பாருங்க. அதுல திடீர்னு ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஹைலைட் பண்ணி மட்டும் படிங்க. ஓகே, ஸோ இப்படி படிக்கிறது மூலியமா திஸ் இஸ் கோனா ஹெல்ப் யூ அ லாட் அண்ட் லாட் பசங்களா. ஏன்னா 1 கிடையாது 2 கிடையாது, நிறைய நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட்ஸ் டு பாண்டர் சம்மரியில இருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால என்சிஆர்டி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் த மீனிங். ஸோ என்சிஆர்டிக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் புக் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா என்சிஆர்டியில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேஷன் இதுதான் நீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, சேம் கான்செப்ட் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸ்லயும் இருக்கு. ஆனா அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது என்சிஆர்டியில் இருக்கிறதா எடுத்துக்கிறாங்க. அதனால ஈவன் தோ ஸ்டேட் போர்ட் பசங்களா இருந்தீங்க அப்படின்னா கூட ப்ளீஸ் ஹாவ் அ என்சிஆர்டி காப்பி. அதுல ஒவ்வொரு யூனிட் முடியறப்பயுமே பாயிண்ட்ஸ் டு பாண்டர் சம்மரி படிக்காம யூனிட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா பசங்களா? பிகாஸ் ஸ்டடிங் ஸ்மார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சும்மா வந்து அப்படியே ஒவ்வொரு லைனா அப்படியே படிச்சுட்டே இருக்கிறதுக்கு டைம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு லைனா படிச்சாலும் படிக்கலாம். பட் நிறைய பேருக்கு அதோட அர்த்தம் வந்து புரியாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டைம் வேஸ்ட் பண்றதுக்கோ இல்ல எக்ஸ்ட்ரா வந்து எஃபோர்ட் போடுறதுக்கோ அர்த்தம் இல்லை. அதனால யூ பீப்புள் கேன் கோ ஆல்டர்னேட்டிவ் டு திஸ். ஓகே, ஸோ ஸ்டடி சம்மரி அண்ட் பாயிண்ட்ஸ் டு பாண்டர், தட்ஸ் தி ஒன்லி திங் தட் கேன் சேவ் யூ. ஸோ தட்ஸ் இட் பசங்களா. அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் 1 step க்ளோசர் டு த டாக்டர் சீட். உங்கள் மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ மோர் டிலேஸ், இன்னைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பசங்களா.
ரைட்? ஸோ ஐ ஹோப் யூ வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே. இன்னையிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு யூனிட் முடிகிறப்பையும் பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் சம்மரியோட முடியுங்க. அதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வேலிட் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே வேலிடான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கீப் டூயிங் தட் பசங்களா. அண்ட் இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் செஷன்ஸை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், நீட் 2026 இஸ் மைன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி செஷனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. வென் ஜோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? அண்ட் நீங்கள் 100% ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா 1000% உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே, நம்ம சேனல் ரெடியாக இருக்க போகுது, நம்ம வெற்றி மாறா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ see you soon in a very very important session பசங்களா. Have a great day.